ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு ரொம்ப சுலபமான முறையிலையும் கலக்கலான சுவையிலையும் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கடையில் வாங்குகிற மசாலா பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான முறையிலையும் டேஸ்ட் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கக்கூடிய தன்மையிலும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு எல்லாராலையும் இது ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மீன் குழம்பை சுவையான முறையில் எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு, சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நிறைய சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். முழு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு, பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் முழு பூண்டு சேர்த்திட்டு, காஞ்ச மிளகாய் ஒரு 4லேருந்து 5 சேர்த்திட்டு, இதோட கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்க வேணும். நல்லெண்ணெயில் வதக்கும்போது சின்ன வெங்காயத்தோட மணமும் பூண்டோட மணமும் கலக்கலான சுவையை கொடுக்கும். இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தையும் பூண்டு வதக்கியாச்சு. இப்போ மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ மீன் குழம்பு மசாலான்னு மளிகை கடையில் எல்லா மளிகை கடையிலும் கிடைக்கும். அது சேர்த்தும் போது ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் மீன் குழம்புக்கு. இது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. இப்போ மீன் குழம்பு மசாலா சேர்த்திட்டு, குழம்பு மிளகாய் தூள்னு கிடைக்கும். இதுவும் எல்லா மளிகை கடையிலும் கிடைக்கும். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். சேர்த்திட்டு இதோட மல்லித்தூள் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். எல்லா பொருளுமே நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு, எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டுக்க வேணும். மசாலா எல்லாம் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா தண்ணி இதோடு சேர்த்தும்போது நல்லா சுவையான முறையில் இருக்கும் மீன் குழம்பு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு தண்ணி சேர்த்திருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மசாலா பொருளெல்லாம் சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்திக்கங்க. இப்போ தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். கலந்துட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. மசாலாலாம் நல்லா கொதி வந்த உடனே இதோட ஒரு 3 தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்து வச்சுருக்கிறேன். ஜூஸாக பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி தக்காளி சேர்க்கும்போது ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் வதக்கி செய்கிறதோட இந்த மாதிரி ஜூஸாக பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப கலக்கலான சுவை கொடுக்கும். இப்போ தக்காளி ஜூஸ் சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்க வேணும். இப்போ நல்லா குக்காகி கெட்டி தன்மையில் வந்துருச்சு குழம்பு. இப்போ புளி கரைசல் இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு புளித்தன்மை எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி கரைச்சி சேர்த்திக்கிங்க. இப்போ புளி சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுட்டு மூடி போட்டு புளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்த உடனே இதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்திக்கலாம். தலை பீஸும் வால் பீஸும் சேர்த்துனிங்கன்னா ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இப்போ தலை பீஸு இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வால் பீஸு இடையில இருக்கிற ஒரு துண்டு 2-3 துண்டு பீஸும் சேர்த்திக்க வேணும் இதோட. இப்போ எல்லா தலை பீஸையும் வால் பீஸையும் இதோட சேர்த்திட்டு லைட்டாக கலந்துட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணாவே போதும். ரொம்ப நேரம் நீங்கள் வேக விட்டுட்டிங்கன்னா எல்லாம் குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மீனோட கண் வெளியே வந்துடும் ஒரு 5 நிமிஷத்துலையே. அப்போ நீங்கள் இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேணும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா எல்லாம் குழஞ்சி வந்துடும், கரைஞ்சிரும் குழம்புக்குள்ளேயே. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெந்தய பொடி வறுத்து வச்சுருக்கிறேன். வறுத்து பொடி பண்ணி அதை இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் தூவி விட்டுட்டு நல்லெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மேலே அப்படியே ஊற்றிட்டு கலந்து விடாமல் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுற வேணும் அடுப்புலையே. இந்த மாதிரி கடைசியாக வெந்தய பொடியும் நல்லெண்ணையும் சேர்க்கும்போது இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப சுவையை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க. மீன் குழம்பு இது வரைக்கும் செய்ய தெரியாதவங்க கூட இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மீன் குழம்பு
ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு தெரியும். சுவையும் வந்து ரொம்ப அருமையான சுவையை குடுக்கும். கண்டிப்பா வீடியோ வந்து முழுமையா பார்த்துட்டு, இந்த டேஸ்ட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மீன் குழம்பு. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல வேறொரு ரெசிபில பார்க்கலாம்.